நிறைய பேஷண்ட்ஸ் கூம்பு கருவிலியோட வராங்க. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய், ஐ எம் டாக்டர் கேர்லின், ஐ ஸ்பெஷலிஸ்ட். நம்ம சாதாரணமா கருவிலி கர்வ்டா இருக்கு. இப்ப சில பேருக்கு அது தின்ன ஆகிறதுனால என்ன ஆகும்னா கூம்பு மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கெரட்டோகோனஸ்ன்னு சொல்றோம். இப்ப கெரட்டோகோனஸ் எதனாலலாம் வரலாம் அப்படின்னா, அலர்ஜினால நம்ம கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த கருவிலி தின்னாகும் போது அது கூம்பு மாதிரி ஆகுது. விட்டமின் டி சத்து கம்மியா இருந்தா வரலாம். யூவி ரேஸ், அதாவது சன்லைட் அதிகமா படும் போது அதனாலயும் வரலாம். ஜெனட்டிக்கலா கூட கூம்பு கருவிலி வரலாம். இப்ப கூம்பு கருவிலி இருந்தது அப்படின்னா அது ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அது ஸ்கேன் எடுத்து பார்த்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குது பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. கருவிலி திக்னஸ் எல்லாம் ஸ்கேன்ல நல்லா இருக்கு அப்படின்னா அது ப்ராக்ரஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கிராஸ் லிங்கிங் C3R அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை நம்ம பண்றோம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதுக்கு மேல ப்ராக்ரஸ் ஆகாது. அதுக்கு மேல என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ளீரல் லென்சஸ் இல்ல கான்டாக்ட் லென்சஸ் இருக்கு கருவிலியை ஃபிளாட்டன் பண்றதுக்கு. அதுக்கு மேல அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு கேர்ஸ்னு அட்வான்ஸ்டா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கேர்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரோமல் ரிங் செக்மெண்ட்ஸ் இருக்குது. போனுக்கு ரெண்டு பக்கமும் பிளேஸ் பண்றப்ப அந்த கருவிலி ஃபிளாட்டன் ஆகும்போது அவங்களுக்கு பார்வையும் நல்லா ஆகுது, கெரட்டோகோனஸோட ப்ரோக்ரஷனும் கம்மி ஆகுது.